Hi friends, welcome to Make NEET Achievable. இந்த வீடியோவில் NEET 2025ல 650 ப்ளஸ் வாங்கி நீங்கள் நினச்ச காலேஜை சேர்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4 ஸ்ட்ராட்டஜி 4 மந்த்ராஸை இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 650 ப்ளஸ் நீட்டில் உங்களுக்கு தாங்க. இந்த வருஷம் NEET 2024 பார்த்துட்டிங்க, எவ்வளோ மார்க் வந்தாலும் பத்தாது அப்படின்ற நிலமையில் நம்ம இருக்கோம். ஸோ முன்னாடியெல்லாம் 600 ப்ளஸ் வாங்கினா நீங்கள் நினச்ச காலேஜில் சீட் கிடைக்கும்ன்றது இப்போ கிடையாது. கண்டிப்பாக 650 ப்ளஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஃப்ரெஷ் இயராக இருந்தால் இல்லை ரிப்பீட்டராக இருந்தால் கோச்சிங் கிளாஸ்லாம் போவீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. பட் ஸ்டில் டெய்லி 2 hours செல்ஃப் ஸ்டடி இஸ் மஸ்ட். என்னதான் நீங்கள் கிளாஸை கவனிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, டெய்லி டவுட்ஸ் என்ன இருக்குது, வீக்லி டவுட்ஸ் என்ன இருக்குதுன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியும். செல்ஃப் ஸ்டடி ப்ளஸ் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி. கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் நான் 2 மணி நேரம் படிச்சுட்டேன், அடுத்த நாள் பிரேக் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் திருப்பி படிக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் அட்லீஸ்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் உங்களால் 650 ப்ளஸ் ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செட் டெய்லி டைம் டேபிள். டெய்லி இதன் சாப்டரை நான் முடிச்சிருக்கணும், டெய்லி இந்த பார்ட்டை முடிச்சிருக்கணும் அப்படின்ற டெய்லி டைம் டேபிளை வைங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு வீக்லி டைம் டேபிளை செட் பண்ணுறது. இந்த வாரத்துக்குள்ளே நான் இந்த போர்ஷன்ஸை முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு 5 days விட்டுருவாங்க, கடைசி 2 நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் வீக்குக்கு அது கேரி ஓவர் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லி டைம் டேபிளை வச்சு அந்த டெய்லி டைம் டேபிள் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து ரிவிஷன். இப்போ வாரத்தில் 7 நாள்னா 6 நாள் நீங்கள் படிக்கிறது எல்லாத்தையுமே வீக்லி 1 day ரிவைஸ் பண்ணுங்கள். 7 நாளில் ஒரு நாள் சண்டேவோ சாட்டர்டேவோ உங்களுக்கு எந்த டே கன்வீனியன்ட்டோ அதை ரிவிஷனுக்காக மட்டுமே அலோகேட் பண்ணுங்கள். அந்த வாரம் படித்தது எல்லாத்தையுமே அந்த ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் பட் நாட் த லீஸ்ட் திங் இஸ் MCQs. நீங்கள் ஒரு சாப்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த சாப்டரில் இருக்க கொஸ்டின்ஸு NCERT கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அந்த சாப்டரை மட்டும் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ MCQஸை சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும் நீட்டில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா 650 ப்ளஸ் உங்களுக்கு தான். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.